வாக்குப்பதிவு தொடங்கி நடந்திருக்கு. எப்படி உங்களுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்கு? போலிங் ஆனால் தான் தெரியும் எத்தனை சதவீதம் பதிவாயிருக்கு, அதில் எத்தனை சதவீதம் எதிர்பார்க்குறோம் அப்படின்றது. நல்ல வரவேற்பு இருக்குது, மக்களிடம் பார்க்கும்போதே சிரிக்கிறாங்க, எல்லாம் வரவேற்கிறாங்க, நல்லா தெரியுது, ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. முன்ன மாதிரி இல்லை, ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்றதால நல்லா மீடியாவும் கொஞ்சம் இப்போ எங்களை காட்ட ஆரம்பிச்சிருக்கீங்கள்ல, இதனால் நல்லாவே மக்களுக்கு தெரியுது. சில வாக்குச்சாவடி மையங்களில் சில நேரங்களில் அந்த பதிவுகள் லேட்டாக தாமதமாக இருக்குது, அதே போல் பழுதாக இருக்குது சில மிஷின்ஸ்லாம். அதெல்லாம் தெரிஞ்சதா? அதை பற்றி என்ன சொல்கிறாங்க உங்களோட ஏஜென்சி? ஆனால் இவிஎம் மிஷின்னாலே அது வந்து யாருக்கும் எலான் மஸ்க் கொண்டு சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த இவிஎம் மிஷின் வச்சு ஜனநாயக முறைப்படி வாக்கு செலுத்தி அந்த ரிசல்ட் வந்து உண்மையாக இருக்காது அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிட்டாரு. நிறைய பேர் இப்போது தருமபுரியில் நான் போட்டிட்டப்போ கூட நிறைய இது இப்போ இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் இல்லையா, நான் ஒரு 140 தான் வந்து லிமிட் இருக்காங்க டோட்டல் ஓட்டர்ஸு. ஆனால் அதை விட தாண்டி ஒரு 40 ஓட்டு போல் இருக்குது. வேலூரில் அந்த மாதிரி நடந்திருக்கு. என் கண்ணு முன்னாடியே வந்து ஓட்டு விழ மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீட்டு மாதிரி தான் இருக்குதுன்னு தெரியுது, அதில் வந்து குளறுபடி இருக்குதுன்னு தெரியுது. ஆனாலும் அதை விடாமல் இதையே பிடிச்சிட்டு இருக்கு நம்ம நாடு. அதனால் இது நடக்கிறது தான், சாதாரணமாக நடந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கும் தெரியுது, மக்களுக்கும் தெரியுது. ஆனாலும் ஆட்சியாளர்கள் இதை தான் நாங்கள் வச்சு ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரிப்போன்றாங்க. தெரியல. இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு ஒரு வேட்பாளராக ஓட்டு போடுறதுக்கு என்ன சொல்கிறீங்க? சிந்திச்சு போடுங்க. எதுக்காக ஓட்டு போட்டிருக்கோம், அப்பா சொல்லி போட்டிருப்போம், கணவர் சொல்லி போட்டிருப்போம், மற்ற ஏதாவது பொருட்களை கொடுத்து கூட வந்து ஓட்டு போட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு முறை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்காக ஓட்டு போடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்காக ஒரு ஓட்டு போடுங்க. நம்ம இப்போ போட போகிற ஓட்டு இது என்னுடையது கிடையாது, என்னுடைய அடுத்த தலைமுறைக்குன்னு நினச்சா நீங்கள் நாம் தமிழர் கட்சியை தான் தேர்வு செய்யணும். அடுத்த தலைமுறை பற்றியும் அடுத்த சமுதாயம் எப்படி இருக்கணுன்றதை பற்றியும் முழுமையாக சிந்திக்கக்கூடிய ஒரே கட்சி அது இந்த கட்சி தான். அதனால் ஒரே ஒரு முறை நேர்மையாக ஓட்டு போட்டு பாருங்கள், சிந்திச்சு செயல்படுங்க. திமுக வந்து இங்கே போட்டிட்டாலும் முதலமைச்சர் வந்து நேரடியாக பிரச்சாரம் பண்ணல, அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க. 2 கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களே வரல. இதில் உங்களுக்கு இதெல்லாம் சாதகமான அம்சமாக இருக்குதா பார்க்குறீங்களா? உங்களுக்கு சாதகமான அம்சம்ன்றதை எதை பார்க்குறீங்க? உங்கள் தலைவருடைய பிரச்சாரம் மட்டுமே சாதகமான அம்சம் பார்க்குறீங்களா, வேறு என்ன அம்சம்? இல்லை, அவங்க வரலன்றது அவங்க விருப்பம். அதுக்கு பதிலாக தான் அண்ணன் உதயநிதி அண்ணன் வந்திருக்காரு. அதனால் அதெல்லாம் அந்தளவுக்கு மக்களுக்கு சொல்லப்போனால் வேட்பாளர் யாருன்னே தெரியல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் கேட்ட வரைக்கும் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னா சின்னத்தை சொல்கிறாங்க. மற்றபடி என்ன படிச்சிருக்காருமா, அவர் யாருமா, எந்த ஊருமா, அதெல்லாம் தெரியல. அதனால் பாமர மக்கள் விக்கிரவாண்டி பொறுத்த வரைக்கும் கிராமப்புற பகுதிகள் தான் அப்படிங்கிறதால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கொஞ்சம் மீடியா அந்த ஃபோன்லாம் பார்க்காதவங்க, தொலைக்காட்சி அந்தளவுக்கு வந்து கவனிக்காதவங்க தான் இருக்காங்க. அதனால் இவங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணி தான் ஓட்டு வாங்கணும் அப்படின்னு இல்லை, அவங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டாங்க, புரியும்னு நினைக்கிறேன். அதனால் கிடச்சிரும் அவங்களுக்கு. எங்களுக்கு என்ன சாதகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏடிஎம்கே பின்வாங்கியிருக்கு, அது எங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். அது இல்லாமல் நான் பிரச்சாரத்திலே சொல்லிட்டு வந்திருப்பேன், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, கள்ளக்குறிச்சிலாம் நடந்திருக்கு மரணம் விஷச்சாராயத்தால். அதனால் வந்து 70 உயிர்கள் போயிருக்குமா. இது நாளைக்கே விக்கிரவாண்டிக்கும் வரலாம், விழுப்புரத்துக்கும் வரலாம், ஏன் நம்ம வீட்டுக்கு கூட வரலாம். அதனால் ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. மதுக்கடைகளை பூரணமாக மூடுறேன்னு நான் உறுதி கொடுக்குறேன், எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு தான் நான் மக்கள்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். சொல்லி முடிக்கல. நேற்று அதுக்குள்ளே அரியலூர் பகுதியில் 2 மரணம், குறிகுடிசையில் 6 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. அப்போது இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இதுதான் மக்கள் புரிஞ்சிக்கணும். நம்ம என்ன முன்வைக்கிறோம், நம்ம எதுக்காக வாக்கு செலுத்துகிறோம், அவங்க என்ன கட்சி, என்ன கோட்பாடு, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு சாதகமாக அமையும்னு நினைக்கிறேன். ஓகே, வேற ஏதாவது இஷ்யூஸ் வந்திருக்கா மேம்? ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கா? வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்துருச்சா? இல்லை, அப்படி இன்னும் அந்த மாதிரி எதுவும் வரல. இப்போ எங்களோட பூத் ஏஜென்ட்ஸ் தான் வந்து அந்த ஊராட்சிக்கு உட்பட்டவங்களே வந்து உட்காரக்கூடாது, அந்த வார்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் அதை தான் கேட்டுட்ருக்கோம். அப்படிலாம் இல்லை, அந்த ஊராட்சியில் இருந்தாலே உட்காரலாம், உங்களுக்கே தெரியும், அனைத்து வார்டுகள்லையும். ஆனால் அந்த மாதிரி அனுமதிக்க மாட்டுறாங்க. அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் அனுமதிக்கலையா, இல்லை மற்ற கட்சிகளுக்கும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்களான்றதை நம்ம பார்க்கணும். அப்படி ஃபாலோ பண்ணாலுமே அது தேவையற்றது. அந்த ஊராட்சியில் இருக்கவங்க யார் வேணாலும் போய் உட்காரலாம். அதனால் கேட்டுட்ருக்கோம் நாங்கள்.